சென்னை கிரேட்டர் கார்ப்பரேஷனை சேர்ந்த தூய்மை தொழிலாளர் பத்மா என்ற பெண்மணி பார்த்தீங்கன்னா ரோட்டில் 45 சவரன் கோல்டு எடுத்து போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதை ரஜினிகாந்த் பாராட்டி அவங்களுக்கு ஒரு கோல்டு செயின் ரஜினிகாந்த் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் அவங்க வீட்டுக்கு அனுப்புறதாக அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ஒரு டவுட்னா, ஏன் எல்லாரும் யூனிஃபார்மில் அவங்கள கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி லலிதா ஜுவல்லரை சேர்ந்த ஒரு நபரும் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் இருக்கிற ஒரு கார்பரேஷன் ஒர்க்கரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு ஃபோட்டோ எடுத்து ஏதோ ஒன்று பண்ணார். அந்த ட்ரெஸ்ஸோடைய முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் சேஃப்டிக்காக. ரோட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நைட் டைமில் தூய்மை தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணும்போது அவங்க ட்ரெஸ்ஸில் ஒரு வெளிச்சம் அடிக்கும். அப்போது ரோட்டில் வண்டி போவோம்ல, அப்போது அந்த வண்டியில் இருக்கவங்களுக்கு தெரியும் ரோட்டில் யாரோ ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. அதனால அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும். அந்த ட்ரெஸ்ஸோடைய நோக்கமே ரோடு சேஃப்டி, ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் சேஃப்டி. ஸோ எல்லாமே தான். அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு எல்லார் வீட்டுக்கும் கெஸ்ட்டாக போக முடியாது. அண்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டு செயின் தராங்க, சில்வர் செயின் தராங்க, சாப்பாடு தராங்க, ட்ரெஸ்ஸு தராங்க. அதுக்கெலாம் போகிறதுனா ரொம்ப கஷ்டம்.